ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் ஏஸ்க. ஸோ ஃபைனலி காந்தாரா அந்த படத்தோட பார்ட் 2, இது வந்து சாப்டர் 1 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு ப்ரீவியஸாக வந்து இந்த காந்தாரோட ஒரு பார்ட் 2 தான் இது வந்து கண்டினியூ ஆக போகுது. அந்த ஒரு ஆர்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட த்ரோட் ஃபிலிமாகவே அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த படத்தில் என்னெல்லாம் காமிச்சிருக்காங்க, இது எந்த அளவு பஞ்சுருளின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காட் இருக்கார்ல அவரோட ஆர்ஜினை எந்த அளவில் எடுத்து பேசியிருக்காங்க இப்படின்ற பல விஷயங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ண போறோம்னால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா காந்தாராலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ காந்தாரா 1ல் வந்து இப்போ கரண்ட் டைமில் என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதுதான் போயிட்டுருக்கோம். அதோட பாஸ்ட் என்ன, எப்படி இந்த கடவுள் இங்கே வந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு கதையாக தான் இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும்னு நினைக்கிறேன். நம்மளோட முன்னோர்கள் எப்படி இந்த இடத்துல இருந்தாங்க, இந்த கடவுளோட ஆர்ஜினை சொல்லிட்டு போகிறதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக்காக தான் இந்த த்ரூ அவுட் இந்த சாப்டர் 1 த லெஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கான ஒரு ஸ்டோரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் பிரிட்டிஷ் அவங்களோட ஆட்சியெலாம் வரதுக்கு முன்னாடி இந்த ராஜாக்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்களே அந்த டைமை வந்து கொண்டு போறாங்க. ஸோ அந்த டைம்ல கர்நாடகா அவங்களோட ஊரை சுற்றி அந்த கிராமத்தை சுற்றி இருந்த அந்த ஒரு குறுநில மன்னர்களோட அடுக்குமுறை, ஸோ அவங்க வந்து எப்படி இவங்களை வந்து நடத்துனாங்க, இவங்க எப்படி எதிர்த்து போராடினாங்க, அந்த மாதிரியான ஒரு கதை தான் காந்தாரா ஒண்ணுமே. அது மாதிரியான ஒரு கதை தான். அந்த டைம்ல மன்னரா இருந்த ஒருத்தன் இப்ப மன்னரா இல்லை, ஆனா அந்த ஊரோட ஒரு ஜமீன்தாரா இருக்கான். அவனுக்கு அந்த ஒரு அரசன் அப்படின்ற ஒரு ஆசை இன்னுமே இருக்கு. இவனுங்களை வந்து இப்படியே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மன்னரான அந்த ஒரு நினப்பிலே இவங்களை வந்து கொடுங்கோல் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை அந்த கடவுள் வந்து எப்படி வந்து தண்டிக்குது அந்த ஒரு கொடூர அரசனை அப்படின்ற மாதிரி. லிட்ரலி அதோட ஒரு ஓல்டர் வெர்ஷன் அப்படின்னு தான் இதை சொல்லணும். அந்த ஒரு பீரியாடிக் வெர்ஷனில் என்ன நடந்தது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுலேயுமே வந்து ஒரு கொடுமையான ஒரு மன்னன் வரான். அவன் வந்து லிட்ரலி இதெல்லாம் எனக்கு கடவுள் மேலாம் நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் போய் சும்மா அவனுக்கு சொல்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து கொடுங்கோல் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு இந்த அரச குடும்பத்தை எடுத்து ஒரு கிளர்ச்சி செய்வாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு குரூப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய ரிஷப் ஷெட்டி இருப்பார்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ரீஇன்கார்னேஷன் மாதிரி கூட காட்டலாம். அவரோட முன்னோர் இப்போ நம்ம ப்ரெசன்ட் டைம்ல பார்த்தோம்ல ரிஷப் ஷெட்டி, அவரோட முன்னாடி வாழ்ந்த ஒரு வேர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். அவங்களோட பிளட் லைன்ல வந்தவர் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ரிஷப் ஷெட்டி வேர்ஷனாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் ருக்மணி வசந்த் ஆக்ட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் கிடைச்சிருந்தது. பட் பார்க்கும்போது ரிஷப் ஷெட்டிக்கும் அவங்களுக்கும் வந்து மேபி லவ் போர்ஷன்ஸ் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களை வந்து அரச குடும்பத்தில் இல்லாத ஒருத்தன் லவ் பண்ணுறான், இது அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அந்த ஒரு மன்னர் குடும்பம் எப்படி அந்த ஒரு மொத்த கிராமத்து மக்களை வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்களை எப்படி கொடுமை பண்ணுறாங்க, அது எப்படி பஞ்சுருளி கடவுள் வந்து காப்பாத்துது இப்படின்றத நோக்கி தான் இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பஞ்சுருளி கடவுளோட ஆர்ஜின் அதெல்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அந்த காட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இறக்க குணம் இருக்கக்கூடிய ஒரு கடவுள். அதே மாதிரி ரொம்ப கோபமான கடவுளும் அதுதான். அப்படி பார்க்கும்போது எவ்வளோ மன்னிக்கணுமோ மன்னிக்கும், குலைச்சு போ உனக்கு இதான் கடைசி வார்னிங் அப்படின்ற மாதிரி எவ்வளோ வந்து பொறுத்துக்க முடியுமோ பொறுத்துக்கும். பட் அது வந்து எல்லையை மீறும் போது அதோட கோவத்துக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது அப்படின்றதான் பஞ்சுருளியோட ஒரு கோவம். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காந்தாரா 1ஓட கிளைமேக்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ ட்ரெய்லரோட ஃபைனல் போர்ஷன்லாம் பார்க்கும்போது இங்கே தான் நம்ம ஈஸ்வரன் வாழ்றாரு, இங்கே தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் வருது. அப்படி பார்க்கும்போது ரிஷப் ஷெட்டியை தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சுருளி காடா கிட்டத்தட்ட போர்ட்ரே பண்ற மாதிரியான ஒரு ஃபைனல் ஷாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. பஞ்சுருளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கடவுளோட ஆர்ஜின் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது வந்து கிளியரா சொல்லியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. த்ரூ அவுட் த ஃபிலிம்ல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சுருளியோட ஆர்ஜினை மேபி லைட்டாக இங்கே டச் பண்ணலாம். இல்லைனா பார்ட் 2, அதாவது இந்த சாப்டர் 1 இருக்குல்ல, அதுக்கப்புறம் சாப்டர் 2ன்னு வரதுல அது வேணா ஆக்சுவல் ஆர்ஜினை வந்து கொண்டு வர ட்ரை பண்ணலாம். பட் இந்த படத்தில் வந்து மேபி அதை டச் தான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பன்றி குட்டி சிவனோட மனைவி பார்வதி இருக்காங்களா, ஸோ அவங்க ஒரு பன்றி குட்டியை எடுத்துட்டு கைலாசத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த கைலாசத்தில் அது வளர்ந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த செடி கொடி இதெல்லாம் வந்து அது வளர்ந்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே இது நாசம் பண்ணுது. கோபத்தில் சிவன் என்ன பண்ணுறாருன்னா அந்த பன்றியை கொன்றுறாரு. இதை பார்த்து பார்வதி ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. லைக் விநாயகர் கதை தான் லிட்ரலி. ஐயோ என்னடா அது பார்வதி ஃபீல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மறுபடியும் உயிர் கொடுத்து நீ
நீ இந்த மாதிரி பூமிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடறாரு. அது வந்து கரெக்டாக இங்கே வந்து இறங்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்நாடகா ஒற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல தான் இதோட ஆர்ஜின் இருக்குது. பஞ்சூர்லியோட ஆர்ஜின் இருக்குது. லிட்ரலி கேரளா பீப்புள்ஸும் அவங்களோட அந்த ஒரு ஊர் கிராமத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஏற்புடையதாக இருக்கும். ஏன்னா அவங்க ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வழிதளங்கள்லாம் இருக்குது. இது மாதிரியான ஒரு கடவுளை வச்சு இவங்களும் வழிபெற்று வராங்க. ஸோ அந்த சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்ஜின் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி டெம்பிள்ஸ் இருக்குது. வருஷம் அதுக்கு ஒரு திருவிழா வச்சு வழிபடுவாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு பெரிய ஈவெண்ட் ஃபெஸ்டிவலே அங்கே நடக்கும். இந்த பஞ்சூர்லி காடோட ஒரு மெயின் மோட்டோவே என்னன்னா எல்லாத்தையும் பாதுகாக்கிறது. லைக் வெல்த், மக்களுக்கு உணவு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறது தான் இவரோட வேலை. ஸோ அந்த ஒரு வருஷத்தில் ஒரு ஃபெஸ்டிவல் வரும்ல, அங்கே கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க நெல் வந்து வளர்ச்சி அடைஞ்சு அரிசியெல்லாம் வந்து சாமிக்கு படையெல்லாம் வைப்பாங்க. இது வந்து ஒரு ஃபெஸ்டிவலாக நடக்கும். மலையாளம் இண்டஸ்ட்ரி அண்ட் கர்நாடகா சாண்ட்லவுட் இண்டஸ்ட்ரி இவங்க 2 பேரும் ஃபோக்லோர் கல்ச்சரில் வந்து இறங்கிட்டாங்க. அது கிளியராக தெரியுது. அவங்க ஃபோக்லோர் கல்ச்சரில் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸை வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக ப்ரெசென்ட் பண்ணி இறக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்டில் இப்போ வரையும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. பார்ட் 1 படத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது விஷுவல் பயங்கரமாக இருக்குது. ஸோ நிறையா காசு செலவு பண்ணி எடுத்துருக்காங்க. எந்த அளவு வருது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஒரு யூஸ்வல் டெம்ப்ளேட் ஸ்டோரி தான், பட் அது எந்த அளவு ஆர்டிஸ்டிக்காக வந்து அதை ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அது அந்த அளவு ஆர்டிஸ்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காந்தாரா ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான், பட் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம், அந்த மிஸ்டீரியஸான விஷயங்கள், இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ரொம்ப பேசும் பொருளாச்சு. பார்ப்போம் இது வந்து எந்த அளவு ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுதுன்றதும் இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு காட், அந்த ஒரு ஸ்டஃப்லாம் நிறைய பேரால் பேசப்பட்டது, கவர்ந்தது. அந்த பஞ்சூர்லி காட், அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரிஷப் ஷெட்டியோட ஆக்டிங், இது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் செல்லிங் பாயிண்டாக இருந்தது. மேபி அதே மாதிரி இந்த படமும் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸா கமெண்ட் செக்ஷனில் போய் ஷேர் பண்ண நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம சாவேஜ் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் A Square.